விஜய் அவர்கள் சைலண்ட்டாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த கேள்வியை கடந்து போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபரோட 2 மணி நேரம் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய், மேற்கு விஜய்னு பேசின விஜய் மதுரையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. 2-3 நாளாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட விடாமல் இன்னைக்கு இப்படி ஒரு அரசியல் செயல்பாட்டை ஒரு சந்திப்பை நடத்தியிருக்காரு. அப்படிங்கிறது இது எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, இதுதான் விஜய். இப்போ மதச்சார்பற்ற முகம் கொண்ட கட்சி காங்கிரஸ். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக யார் இருக்கா? திமுகவும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான் இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸுடன் சேர்ந்து நிற்க வேண்டியது எல்லா வகையிலும் அதுதான் பொருத்தமாக இருக்கு. 2 சீட்டு 3 சீட்டு கூட கிடைக்கிது, அல்லது 10 சீட்டு கூட கிடைக்கிது, அல்லது அதிகாரத்தில் பங்கு, இப்படியெல்லாம் சொல்லி இவங்க அந்த நடிகர்கிட்ட போனாங்கன்னா காங்கிரஸுக்கான கிரெடிபிலிட்டியே போயிருமே. இப்போ காங்கிரஸுக்கு சில தொகுதிகள் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது கூட சந்தேகம் தானே. இல்லை, காங்கிரஸ் கன்னியாகுமரியில் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க. ஒரு சில தொகுதி திமுக வீக்காக இருக்க மேற்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க. மற்றபடி திமுக காங்கிரஸ் சேரும் போது தான் வெற்றிங்கிறது சாத்தி. திமுக இல்லாமல் அவங்களால ஒரு 5 தொகுதி கூட வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ்காரங்களுக்கே உண்மை தெரியும்.